மேகம் அனுப்பி வைக்காத காவிரியை கார்மேகம் அனுப்பி வைக்கும் என்ற நம்பிக்கையில் நாட்டு நட்டு காத்திருக்கிற விவசாயிகளின் பாதங்களை தொட்டு துவங்குகிறேன். ஐயா, எதிரணிலேருந்து வந்தாங்க, ஏதோ இயற்கை வாழ்வு தான் வேணுமா, எந்திர வாழ்வெல்லாம் வேணாமா. ஒன்றும் இல்லைங்க, இங்கே தணிகை என்ன மேலே ஏறி வர்றதுக்கு முன்னாடி மேக்கப் மேனோட ஒரே சண்டை. எங்கள் அணியில் இருக்கிற சங்கரனா இருக்கார்ல, அவரை விட 1 இன்ச்சு கலராக தெரியணும்னு ஒரே சண்டை. மேலே ஏறி வந்தால் பேசுறது எங்களோட மைக்கு தேவையா, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய கேமராக்கள்லாம் தேவையா, ஆனால் இயற்கை வாழ்வு தான் வேணுமா. எந்த விதத்தில் நல்லதுன்னு தெரியல. வேணா நம்ம அடுத்த பட்டிமன்றத்தை பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்துக்கடியில் வச்சுக்கலாம், அவங்களுக்கு தேவையான இயற்கை வாழ்வு. இதை நீங்கள் சொல்லக்கூடாதுமா. மேக்கப்பை பற்றி போன வாரம் வேற மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளே மாறிடுறீங்க, கண்டுபிடிக்க முடியல. போன வாரம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பரிதாபமாக இருக்குது அந்த அம்மா. திடீர்னு பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வருது, அப்படியே வேறு மாதிரி மாறி வருது. என்னான்னு கேட்டால் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு. ஐயோ, எதை சொன்னாலும் நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. ஐயா, நீங்கள் எப்படி ஃபேமஸ் ஆனீங்க தெரியுங்களா? நீங்கள் அந்த காலத்துல இருந்தே பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் எப்படி ஃபேமஸ் ஆனீங்க தெரியுமா? பழைய பாடலா புதிய பாடலான்னு நீங்கள் நடத்தின பட்டிமன்றம் பட்டி தொட்டி தோறும் சீடியாக போனதோட விளைவு தான் உங்களோட ஃபேமஸ். அதை மறுக்க முடியுமா? அந்த சிடி கேசட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா லியோனி வீட்டில் தனியாக புலம்பிக்கிட்டு உட்காந்துருப்பேனே ஒழிய என் பேச்சை உலகம் முழுவதும் எங்கே கேட்டுருக்கு போகிறாங்க. ஐயா, அம்மா கேட்டீங்களா? ஐயா, உங்கள் மனைவியோட பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? பொழைச்சிப்பீங்க நீங்கள். ஏன்னா அதைத்தான் என் செல்ஃபோனில் பாஸ்வேர்டாக வச்சுருக்கேன், மறக்கக்கூடாதுன்னு. உண்மைங்கய்யா, ஒருவேளை நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் பாஸ்வேர்டை மாற்றிடுவாங்க. நீங்கள் போய் என்னம்மா பாஸ்வேர்டுன்னு கேட்டால் என் டேட் ஆஃப் பர்த் தான் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஐயா, அன்னைக்கெல்லாம் குருகுல கல்வி இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் கூகுள் கல்வி. ஐயா, அன்னைக்கெல்லாம் ஒரு பார்வையற்ற மாணவர் அவரை பற்றின ஒரு செய்தியை தான் நம்ம தொலைக்காட்சியில் பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு பார்வையற்ற மாணவனே செய்தி வாசிக்கிற பார்க்குறோன்னா அது நம்மளுடைய எந்திர வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தானங்கய்யா. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. அதை அந்த பெண் நிலை குலைந்து போனாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கல. அப்போ அதுக்கு உதவியாக இருந்தது என்ன தெரியுமா? அங்கே இருந்த ஒரு சிசிடிவி கேமரா மூலியமாக அந்த பெண்ணுக்கு அநீதி விளைத்தவனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சதுன்னு சொன்னால், எங்களுடைய சிசிடிவி கேமரா என்கிற ஒரு எந்திரம் தவறு செய்பவர்களுக்கு அணுகுண்டாகவும் அதில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஆண்டவனின் நெற்றிக்கண்ணாகவும் இருப்பது எங்களுடைய எந்திரங்கள் அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியாது. ஐயா, இப்போல்லாம் நம்ம ஆதார் அட்டைக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ட்ரெண்டியாக போச்சு. ஆதாருக்கெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன பையன் தொலைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எங்கள் அப்பா அம்மா பேர் சொல்ல தெரியல, எங்கேருந்து வந்தான் என்ன ஏது ஒன்றும் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆதார் நிலையத்திற்கு எடுத்துகிட்டு போய் அவனோட கைரேகையும் அவனுடைய கண் கருவெளியும் ஸ்கேன் செஞ்சால் போதும், அவனுடைய அப்பா அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆதார் அட்டை கேட்க வேண்டியதுதான், அதுக்குன்னு எல்லாத்துக்கும் இப்போ ஆதார் அட்டை. ஒரு கடையில் வடை வாங்க போனால் கூட ஆதார் அட்டை இருந்தால் கூட, பருப்பு வடை வேணுமா உளுந்த வடை வேணுமா அப்படின்னு கேட்டு வடை வாங்கிறது கூட ஆதார் அட்டை கேட்பாங்க போல இருக்கு. இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட தொழில்நுட்பமெல்லாம் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் கொடுக்கறதா தான் இருந்துச்சு. ஐயா, கைரேகையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவு செஞ்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? கையே இல்லாதவனுக்கு கூட மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதை சொல்லுவது எங்களுடைய எந்திர வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீங்க. எங்க கை இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு செயற்கை கையை வச்சுக்கலாம். கால் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு செயற்கை காலை வச்சுக்கலாம். காது கேட்கலன்னா பரவாயில்ல, காது மிஷின் வச்சுக்கலாம். கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, பிரெய்லி முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேறிக்கலான்னு சொல்லி பல எந்திர நுட்பங்களை எல்லாம் கொண்டு வந்தது எங்களுடைய எந்திர வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மக்களுக்கு மகிழ்ச்சியாக தான் சார் இருக்குது. ஐயா, சேட்டலைட் உலகத்தை சுற்றி வரும். ஆனால் அந்த சேட்டலைட்டை அனுப்புவதற்காக உலகமே இன்று இந்தியாவை சுற்றி வருகிறதுனா அதோட விளைவு என்ன தெரியுமா? நம்முடைய
நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் தான் 20க்கு 20ங்கிற ஒரு புத்தகத்துல அவரை ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. எந்திரங்கள் தான் நம்முடைய உலகை மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு செல்லும் நம்பினவர் நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்களுடைய வலியுறுத்தினதை நம்ம எல்லாம் பின்பற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம். 1000 மைல்களை தாண்டி செல்ல அவருக்கு கால்களை விட கோள்களே அதிகம் உதவியது. அதனால தான் இன்னைக்கு அவர் எட்டாத உயரத்தையும் எட்டி இருக்கிறார். பாவங்களை துரைக்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்த புண்ணியம் சார் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் கொண்டு வந்த இந்த எந்திர வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மெல்லாம் மறந்துடக்கூடாது. ஐயா, காவிரி தான் ஏமாற்றி விட்டது, எங்கள் நடுவர் நீங்கள் ஏமாத்த மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.